வணக்கம், வெல்கம் டு ஆர்விஎஸ் வியூஸ். இன்றைக்கி நம்ம கேதார்நாத்தோடைய ஃபுல் கைடு பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே 3 வீடியோ போட்டிருக்கோம். அது டீட்டெயில்டாக ஒரு நாளும் எங்கே போயிருந்தோம் அதை பற்றி எல்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் அதை பாருங்கள். இதுதான் அந்த ஃபுல் ரூட் மேப்பு, ஹரித்வார் டு சோனப்ரயாக். டோட்டலாக 231 கிலோமீட்டர் ஆகுது இங்கேருந்து. நம்ம முதல் நாள் பார்த்தது தேவப்பிரயாக், அதான் முதல் பிரயாக். மொத்தம் 5 பிரயாக் இருக்குது. அது தேவப்பிரயாக், ருத்ரப்பிரயாக், கர்ணப்பிரயாக், நந்தப்பிரயாக், விஷ்ணுப்பிரயாக். அதில் இதுதான் முதல் பிரயாக். மறுநாள் அன்றைக்கி நம்ம ருத்ரப்பிரயாக் ஈவினிங் போயிருந்தோம். ஈவினிங் ருத்ரப்பிரயாக் பார்த்துட்டு அங்கேயே ஸ்டே பண்ணோம். மறுநாள் காலையில் ருத்ரப்பிரயாக்லேருந்து சோனப்பிரயாக் போயிருந்தோம். சோனப்பிரயாகில் இந்த கோயில் பார்த்தோம், திரியுகி நாராயணா கோயில். இங்கே தான் சிவன் சதி கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த கோயில் தான் இது. அன்றைக்கி ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் அங்கேருந்து கௌரி குண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து தான் நம்ம கேதார்நாத் யாத்திரையை ஆரம்பித்தோம். இந்த சோனப்பிரயாகில் ரொம்ப முக்கியமான ஒன்று எடுக்க வேண்டியிருக்குன்னு நான் சொல்ல மறந்துட்டேன். அது பயோமெட்ரிக் சோதனை. அது பயோமெட்ரிக் ஒரு சோதனை, ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. அது ஹரித்வார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயும் எடுக்கலாம், ரிஷிகேஷ் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில், சோனப்பிரயாக் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். இது ரொம்ப சிம்பிள் தான், ஒரு ஃப்ரீ தான், ஒன்றும் இது இல்லை. அது என்னன்னு கேட்குறாங்கன்னா, ஒரு ஆதார் கார்டு கேட்பாங்க, அதை ஸ்கேன் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸு, அப்புறம் அவங்க ஒரு கேமரா வச்சு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்புறம் இதெல்லாம் காப்பியாக நம்ம ஒரு ஸ்லிப்பு கொடுக்குறாங்க. இது இருந்தால் தான் நம்ம இந்த ஹார்ஸ் ரைடிங்கோ இல்லை நடந்து போகிறதுக்கோ இல்லை ஹெலிகாப்டர் போகிறதுக்கோ கண்டிப்பாக இது தேவை. இந்த பயோமெட்ரிக் சோதனை கண்டிப்பாக எல்லோரும் எடுத்துகிட்டு போங்க. இதான் இந்த கேதார்நாத் நம்ம காட்டணும். கேதார்நாத் பஞ்ச கேதாரில் ஒன்று. பஞ்ச கேதார் என்னென்னா கேதார்நாத், துங்காநாத், ருத்ரநாத், மத்திய மகேஸ்வர், கல்பேஸ்வர். இந்த பஞ்ச கேதாரில் சிவன் பாகங்கள் தோன்றியதாக நம்பப்படுகிறாங்க. அது என்ன பாகங்கள் தோன்றியதாக சொல்கிறாங்கன்னா, இப்போ கேதார்நாத் உடல், துங்காநாத் கைகள், ருத்ரநாத் முகம், மத்திய மகேஸ்வரர் தொப்புள், கல்பேஸ்வர் தலைமுடி. இது எல்லாமே பக்கத்தில் தான் இருக்கும். எல்லாமே அந்த பஞ்ச கேதாரும் பார்த்தா இன்னும் ரொம்ப விசேஷம். துங்காநாத்லாம் இருக்கிறதுலே ரொம்ப ஹைட்டு. இந்த கேதார்நாத்தை விட துங்காநாத் ஹைட்டான இடம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் அந்த சீனரியும் அதுவும் பார்க்கவும் ரொம்ப அழகான இடம் துங்காநாத். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கு இந்த கேதார்நாத் மலைப்பகுதியில் ஒரு இடம் சொர்க்கரோகிணி ஒரு மலைன்னு இருக்குது. இந்த சொர்க்கரோகிணி மலை வழியாக தான் பாண்டவர்கள் சொர்க்கத்திற்கு சென்றதாக சொல்லப்படுகிறது. இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம நடந்து வந்தோம் இல்லையா, அந்த இடத்துல நடக்க முடியாதவங்க, வயதானவங்க எல்லாருமே இந்த பல்லக்குலையும் கொண்டு வர்றதுக்கு ஒரு சின்ன வசதி கொடுத்துருக்காங்க. 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க. அது காஸ்ட்டு மற்றபடி விவரம் எல்லாமே இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஹரித்வார்லேருந்து வந்தோம் இல்லையா, எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக இறங்கி பார்க்கணுங்கிறது கம்பல்சரி கிடையாது. அது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார்க்கலாம். இல்லைனா த்ரூவாக வரணுன்னா கூட நம்ம அங்கேருந்தே பஸ் பிடிச்சிட்டு, அதாவது ஹரித்வார், ரிஷிகேஷ் 2 இடத்துலேருந்தும் த்ரூ பஸ்ஸஸ்லாம் இருக்குது. அதனால் அங்கேருந்தே த்ரூ பஸ்ஸஸ் பிடிச்சா ஒரு 500 rupees ஆகும். அங்கேருந்து டைரெக்டாக சோனப்பிரயாக் வந்துடலாம். இப்போ நம்ம சொன்னபடி இங்கேருந்தே போகலாம். இந்த கேதார்நாத் முன்னாடி இருக்கிற இந்த நந்தி சிலை ரொம்ப விசேஷமானது. இது எல்லோரும் வெண்ணெய் எல்லாம் தடவி எல்லோரும் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இது ஜோதிர்லிங்கத்தில் ஒன்று. இந்த கேதார்நாத் மலையிலேருந்து தான் இந்த மந்தாக்கினி நதியும் ஓடுது. நம்ம ருத்ரப்பிரயாகில் பார்த்தோம் இல்லையா, அந்த மந்தாக்கினி நதி இங்கேருந்து தான் வருதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம கேதார்நாத் வர்றதுக்கு என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்க்கலாம். கண்டிப்பாக என்ன பண்ணணும், இந்த குளிர்காலம் ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். குளிர் தாங்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ். ஏன்னா எப்போதுமே -டிகிரி இருக்கும். நாங்கள் போகும்போது -4-5 வரைக்கும் இருந்தது. அதனால் க்ளவுஸ், சாக்ஸு, ஸ்வெட்டர்ஸு, ஷால்ஸ் எல்லாம் எடுத்து வந்துக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும், நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது. நம்ம அந்த குளிரில் தாங்க முடியாமல் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நம்ம எடுத்துகிட்டு வரணும். இப்போ நடந்து வர்றவங்களுக்கு இது 14 கிலோமீட்டர்ஸ் சொன்னோம் இல்லையா, இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்க, அடிக்கடி நடந்து போகிறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ நம்ம சதுரகிரி மலை, சபரிமலைலாம் நடந்து போகிறாங்களா,
அவங்களுக்குலாம் பெரிய கஷ்டம் ஒன்றும் தெரியாது, நடந்து வந்துடலாம். நான் சொன்ன மாதிரி நடக்க முடியாதவங்க வந்து ஹெலிகாப்டர்லேயும் வரலாம். அதை பற்றி அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் பாருங்கள். அடுத்து ஃபுட்டுன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம தனியாக வந்தால் இங்கே எல்லாமே நார்த் இந்தியன் ஃபுட்டு தான் இங்கே இருக்கிற ஹோட்டல்ஸில் எல்லாமே. வேறு என்ன சப்பாத்தி, ஆலு பராத்தா அந்த மாதிரி தான். அதுவும் என்ஜாய் பண்ணலாம் சாப்பிட்டா என்ன. நம்ம ஆர்கனைசேஷன் நம்ம டூரிசமில் வந்தால், சவுத் இண்டியன் டூரிசமில் வந்தால் அவங்க சவுத் இண்டியன் ஃபுட்லாம் தருவாங்க. அது அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப நீங்களும் பிடிச்ச மாதிரி வந்துக்கலாம். இந்த கேதார்நாத் கோயில் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், கண்டிப்பாக ஒரு தடவையாவது வரணும். இந்த இடத்துல தான் உட்காந்து நம்ம மெடிடேட் பண்ணால், அமைதியாக உட்காந்தா ரொம்ப நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணலாம். ஒரு தடவையாவது வந்து கண்டிப்பாக பாருங்கள், ஒரு கஷ்டமும் இல்லை. இந்த கேதார்நாத் கோயில் வர்றவங்க ப்ரைவேட்டாக காரில் வந்தால் 5 மணிக்கு மேலே கார்லாம் மலைக்கு மேலே வர்றதுக்கு விட மாட்டாங்க. ஏன்னா மண் சரிவு நிறைய நடக்கும், இந்த மழை காலத்தில் ரொம்ப மண் சரிவுலாம் நடக்கும். அதனால் 5 மணிக்கு மேலே கார்லாம் விட மாட்டாங்க. அதுவும் பார்த்துக்கோங்க, அதுக்கு தக்கன ஏற்பாடு பண்ணிக்கோங்க. இந்த கேதார்நாத் வீடியோ ஃபுல் கைடெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆர்விஎஸ் வியூஸுக்கு. உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா இந்த டூரில், இந்த ட்ராவல்ஸில் எல்லாம் எதாவது இருந்தால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் இருக்கும், அது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு கைட் பண்ணுறோம். நாங்கள் இந்த கேதார்நாத் முடித்தோடனே நாங்கள் பத்ரிநாத்துக்கு போயிட்டோம். சோனாப்ரயாக்லேருந்து பத்ரிநாத்துக்கு 215 கிலோமீட்டர்ஸ் தான். அங்கேருந்து டைரெக்டாக பஸ் இருக்குது சோனாப்ரயாக்லேருந்து, 8 மணி நேரம் ஆகும். அது பற்றி நாளைக்கு சொல்கிறோம். அது நாளைக்கு வீடியோ பத்ரிநாத்லேருந்து ஆரம்பிக்கும். இப்போ இன்றைக்கோட கேதார்நாத் ட்ரிப்பை முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த காஸ்ட்டு, அந்த டீட்டெயில்ஸு எல்லாமே நான் இதுக்கப்புறம் கொடுக்குறோம். இது ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டேயோட டோட்டல் காஸ்ட் இப்போ பார்க்குறீங்க. இதான் அந்த டோட்டல் காஸ்ட். இது நாங்கள் போன காஸ்ட், அதான் சொல்லிகிட்ருக்கோம். இதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள் எங்களை. ரொம்ப தேங்க்ஸ்.